என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். அந்த டிஷ் என்னன்னா அனாச்சி பழத்தை தான் வச்சு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனாச்சி பழத்தை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி திருவி எடுத்தாலே போதும். இந்த மேலே இருக்கிற அந்த இலை பகுதி மட்டும் தனியாக வந்துடும். இது நீங்கள் மறுபடியும் நட்டு வச்சிங்கன்னா மறுபடியும் அன்னாச்சி வளரும். கொஞ்சம் மண் சாஃப்டாக இருக்கிற இடத்துல, ரொம்ப கிரிப்பாக இருக்கிற இடத்துல நீங்கள் நட்டிங்கன்னா வளராது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற இடத்துல நட்டிங்கன்னா இந்த அன்னாச்சி பழ செடி மறுபடியும் வளரும். ஸ்மெல்லு சூப்பராக நல்லா பழுத்துட்டு இருக்கு. காயாக வாங்கிட்டு வந்தேன் இதை நான். அடி பக்கத்துலேருந்து கட் பண்ணிங்கன்னா நீட் பக்கத்தில், ஏன்னா இப்படி இருக்குல்ல ஷேப்பு, அது நம்ம இந்த வாட்டத்தில் கட் பண்ணிங்கன்னா கீழே இறக்க வாட்டத்தில் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் பழம் அப்படி புட்டுன்னு புட்டுன்னு தனித்தனியாக வரும், கொஞ்சம் கொஞ்சம் சதை சதையாக. சூப்பராக கட் பண்ணி வந்துருவாங்க. எப்பவுமே இப்படி முள்வாட்டம் வந்து இப்படி இருக்கும், மேல் வாட்டத்தை பார்த்த மாதிரி. அதை வந்து இப்படி தலைக்கீழ திருப்பி கீழ்வாட்டம் மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா கிளீனாக வரும். சதையும் போகாது, அந்த தோலும் கிளீனாக வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. பக்காவாக வந்துருச்சு, கிளீனாக இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா முள் எதுனா இருக்கும். கட் பண்ணதில் சின்ன சின்ன பிசுறில் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கான சரி ஒரு 3 டிஷ் மட்டும், உப்பு, மிளகாத்தூள், பெப்பர், இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், டிஷ்ஷே 3. இது பாருங்க, சால்ட்டு, வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, பெப்பர், இது 3மே போட்டு இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை தோசைகளில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ நான் ஆயில் விட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா ஹீட் ஆயிடுச்சு தோசைகள். அதுதான் இப்போ நம்ம ஆயில் விட்டுறோம். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், இப்போ நம்ம இதை இதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஹீட்டில் அந்த அனாச்சி பழம் ஸ்மெல்லே சூப்பராக வேகிறது. அந்த அன்னாச்சி பழத்தோட சாறு இதில் இறங்குது, அதனால அந்த ஸ்மெல் இன்னும் சூப்பராக வருது. அது பாயிலாக அன்னாச்சி பழத்தோட தண்ணி தன்மை இருக்குதுல்ல, அது தண்ணி வந்து ஃபுல்லாக இறங்குது இல்லை பாயில் ஆகும்போது. போடும்போது ஒரு எல்லோவில் இருக்குது, போடும்போது ஒரு எல்லோவில் இருக்கா, வெந்ததுக்கப்புறமா எல்லோ இன்னும் டார்க்காக இருக்குது. பக்காவாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக. எல்லோ கலர் எவ்வளோ எல்லோவாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலரில் இருந்த மாதிரி இந்த மீடியமாக இருந்தது, லைட்டாக எல்லோ. தோசைகளில் போட்டு வறுத்து எடுக்கும்போது அப்படியே எல்லோ ஃபுல்லாக மாறிடுச்சு. அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. தோசைகளில் போடும்போது அந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கிற சாறு ஃபுல்லாக அதில் இறங்குச்சு, நல்லா இருந்தது, சூப்பராக ஸ்மெல்லு. நம்ம வந்து இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா,
சூப்பராக இருக்குது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சுகர் ஆட் பண்ணால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு உப்பு சேர்த்தாலே போதும். ஏன்னா அண்ணாச்சி கொஞ்சம் தொகுற மாதிரி இருக்கும். அது நாக்கெல்லாம் முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். அது குத்துறத்தன்மை மாதிரி. அதனால தான் வெறும் உப்பு மட்டும் சேர்த்துனா, சுகர் கூட இது சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். சுகரு ப்ளஸ் சால்ட்டு. மறக்காமல் உங்கள் வீட்டில் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.